இப்போ எல்லா நகரத்தில் வீடு பூரா பார்த்தீங்கன்னா கீழே பூரா பார்க்கிங் ஏரியாவை விட்டுறாங்க. ஏன்னா அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வாகனங்கள் நிறுத்துறதுக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட் பில்டர்ஸ்லாம் அப்படி தான் கட்டுறாங்க. ஏன்னா ஒரு கிரவுண்ட் 2 கிரவுண்டில் வந்து கீழே வீடு கட்டிட்டோம்னா வண்டியை ரோட்டில் நிப்பாட்ட முடியாது. அதனால் கீழே ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வசிக்கக்கூடிய வீடாக கட்டுறாங்க. தேர்ட் ஃப்ளோர் வந்து ஓப்பன் டெரஸாக விடுறாங்க. இது வந்து நகரத்தில் பெரும்பான்மையாக நடக்குது பார்த்தீங்களா. அப்போது அவங்களுடைய அளவு, அந்த இடத்தோட அளவு எவ்வளோ இருக்குதோ அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து பாதி வரைக்கும் வீடு கட்டிட்டு வண்டி வாகனம் விடுற அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் மேலே கிரவுண்டில் ஒரு வீடு மாதிரி போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் வீடு கட்டுவாங்க. அது இண்டிவிஜுவலாக வீடு வேணுங்கிறவங்க வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடத்த விட்டுட்டு அவங்க ஒரு வீடை கட்டிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் வீடு கட்டுறது பொதுவாக தனியாக வீடு உள்ளவங்க மனைகள் அப்படி கட்டுறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி விடுறவங்க ஃபுல்லாகவே பார்க்கிங்கை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இட அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இட அளவுக்கு உள்ள அது வரைக்கும் கட்டுறதுலாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மீறி அவங்க முதல் மாடி 2வது மாடி எடுக்கும் பொழுது அவங்களுடைய மனை அந்த வீதிக்கு எந்த டைரெக்ஷனில் இருக்குது, தெற்கு கிழக்கு வடக்கு மேற்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்கும் பொழுது அந்த வீடை வந்து இப்போ கிழக்கு மனையாக இருந்துச்சு அப்படின்னா மாடி எடுக்கும் பொழுது கிழக்கு பக்கம் அவங்க இழுத்துறக்கூடாது. சரிங்களா, மேற்கு பக்கம் இருந்தால் இழுக்கலாம் அவங்க வாசல். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடி எடுக்கும் பொழுது இடத்த கட்டில கொஞ்சம் இழுத்துருவாங்க. ஒரு 5 அடி 10 அடி இழுத்துருவாங்க. 5 அடி இங்கே சுற்றி 5 அடி இழுத்துருவாங்க. அப்படி இழுக்கும் பொழுது வாசல் அடிபட்டு போயிடும்.